ஐயா விஜயகாந்த் அவர்கள் நடித்த பொன்மன செல்வன் என்ற திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். 1989 வந்த இந்த திரைப்படத்தை குறித்து இன்றைய காணொளியாக இருக்கப் போகின்றது. நீங்கள் இந்த சேனலுக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். இன்று தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவிற்கு மாபெரும் ஹிட்டாகி இருக்கக்கூடிய லப்பர் பந்து திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள நீ பொட்டு வச்ச தங்கக்கூடம் என்ற திரைப்பட பாடல் அன்று விஜயகாந்த் அவர்கள் நடித்த பொன்மனச் செல்வன் என்ற திரைப்படத்தில் வந்ததாகும். குறிப்பிடத்தகுந்த இந்த பாடல் விஜயகாந்த் அவர்களுக்கு எங்கு சென்றாலும் அங்கே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்பட பாடலாக இந்த பொன்மனச் செல்வன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த பொட்டு வச்ச தங்கக்கூடம் என்ற திரைப்பட பாடல்தான். மேலும் இந்த திரைப்பட பாடல் என்பது இதுவரை தமிழ் மண்ணில், தமிழ் சினிமா உலகில் வேறு யாருக்கும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கக்கூடிய ஒரு திரைப்பட பாடலாக நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தகுந்தது. அந்த பாடலை மீண்டும் ஒரு முறை திரைப்பட உலகில் ஒழிக்கச் செய்து மாபெரும் ஒரு வெற்றியை அந்த லப்பர் பந்து திரைப்பட குழுவினர் அள்ளினார்கள் என்றுதான் கூற வேண்டும். மேலும் பொன்மனச் செம்மல் அந்த காலத்தில் இளையராஜா அவர்கள் இசைத்திட மேலும் பல நடிகர்கள் இணைந்து நடித்த ஒரு மாபெரும் திரைப்படமாக வந்தது என்பது குறிப்பிடத்தகுந்தது. பொட்டு வச்ச தங்கக்கூடம் என்ற திரைப்பட பாடல் ஒரு ஐகானிக் பாடலாக விஜயகாந்த் அவர்கள் வந்தாலே எல்லா இடங்களிலும் ஒழிக்கக்கூடிய அளவிற்கு மாபெரும் ஒரு ஹிட்டை கொடுத்த பாடலாகவே அது இருக்கின்றது. இன்று வரை எப்படி ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பிஜிஎம் இருக்கின்றதோ, அதுபோன்று கமலஹாசனுக்கு ஒரு பிஜிஎம் இருக்கின்றதோ, இன்று வரை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஒரு பிஜிஎம் கலந்த திரைப்பட பாடல் இருக்கிறது என்றால் அது இந்த பொட்டு வச்ச தங்கக்கூடம் என்ற திரைப்பட பாடல் தான். நிச்சயமாக தமிழ் மக்கள் விரும்பி ரசித்து அதை ஏற்கக்கூடிய அளவிற்கு தான் அந்த திரைப்பட பாடல் இருக்கின்றது. இந்த பொன்மன செல்வன் என்ற திரைப்படத்தை இயக்கியது பி. வாசு அவர்கள் ஆவார். மேலும் இந்த திரைப்படத்தில் இசையமைத்தது இளையராஜா அவர்கள் ஆவார்கள். மேலும் இந்த திரைப்படத்தில் கவுண்டமணி போன்ற நடிகர்களும் நடித்திருக்கின்றார்கள். மேலும் விஜயகாந்த் அவர்களுக்கு ஜோடியாக சோபனா அவர்கள் நடித்திருப்பது குறிப்பிடத்தகுந்தது. மிகவும் அற்புதமான திரைப்பட கதையை கொண்டு மேலும் பல பாடல்களை வெற்றி அடையக்கூடிய திரைப்பட பாடல்களாக மாற்றி அமைத்திருந்த ஒரு நல்ல திரைப்படம் என்று இந்த பொன்மனச் செல்வன் என்ற திரைப்படத்தை குறிப்பிடலாம். அந்த அளவிற்கு விஜயகாந்த் அவர்களுக்கு ஐகானிக் பாடல் மட்டுமல்ல, ஐகானிக் திரைப்படமாகவும் இந்த திரைப்படம் அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. மேலும் இந்த திரைப்படம் 1989 ஆகஸ்ட் 15 வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. இந்த திரைப்படம், இந்த பாடல் மட்டும் ஐகானிக் அல்ல, இந்த திரைப்படம் வெளியிட நாளும் ஒரு ஐகானிக்கான நாளாக இருக்கின்றது என்பதுதான் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கிய ஒரு அப்டேட்டாக இருக்கின்றது. சரோஜா தேவி, ஜெமினி கணேசன், எஸ். சந்திரன், வி.கே. ராமசாமி, ஜெய்சங்கர் போன்ற ஒரு திரைப்பட்டாளமே இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. மேலும் பொன்மனச் செல்வன் என்ற இந்த திரைப்படத்தை போன்று மீண்டும் ஒரு திரைப்படம் தமிழ் சினிமா உலகில் வருவது மிகப்பெரிய கடினமான ஒரு செயலாக தான் இருக்கின்றது. ஏனென்றால் கேப்டன் இடத்தை நிரப்புவது அவ்வளவு சாதாரணமல்ல. இந்த திரைப்படத்தில் அவ்வளவு ஒரு யதார்த்தமான நடிப்பை நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பார். மேலும் பொட்டு வச்ச தங்கக்கூடம் என்ற இந்த திரைப்பட பாடல் இன்று வரை எல்லா இடங்களிலும் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவாக, விஜயகாந்த் அவர்கள் வாழ்ந்தது நினைவாக, மேலும் ஐகானிக் திரைப்பட பாடலாக, ஐகானிக் பேக்ரவுண்ட் சாங்காக இந்த திரைப்பட பாடல் இன்று வரை ஒழித்து கொண்டே தான் இருக்கின்றது. மேலும் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு தமிழ் மண்ணில் இருக்கும் வரை இந்த திரைப்பட பாடல் ஒழித்து கொண்டு இருக்கும் என்பதை குறிப்பிட்டு கொண்டு இதுபோன்ற மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்ற அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.